இப்போ உள்ள காலகட்டத்துல டெலிவிஷன்ல இருக்கிற ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆங்கர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஃபேமஸே இல்லாம இருந்த நாள்ல வந்து லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் மூலமா எல்லாராலையும் கவனிக்கப்பட்டவர் தான் நடிகர் சந்தானம். அந்த நிகழ்ச்சி மூலமா தான் சிம்புவால சினிமால அறிமுகப்படுத்தப்பட்ட அவரு கொஞ்சம் கொஞ்சமா நகைச்சுவை நடிகராகி, நகைச்சுவை நடிகர்ல இருந்து ஹீரோக்கு ப்ரமோஷன் ஆகி, ஹீரோல இருந்து தயாரிப்பாளருக்கு ப்ரமோஷன் ஆகி, இப்போ காமெடியன் வேஷமே வேண்டாம்ப்பா, நான் வெறும் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்காரு. சோ பழசை எப்பவுமே மறக்க கூடாது இல்லையா? அதனால நம்ம சந்தானம் வந்து எப்பவுமே பழசை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்கிற மாதிரி லொல்லு சபா இயக்குனரோட சேர்ந்து ஒரு திரைப்படம் பண்ண போறாராம். சந்தானத்தை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே சொல்லுவாங்க, அவர் வந்து பழசை மறக்க மாட்டாரு, பழைய நண்பர்களுக்கு வந்து எப்பவுமே உதவியா இருப்பாரு, நொடிஞ்சு போயிருக்கிற அவருடைய பழைய நண்பர்களுக்கு எல்லாம் இன்னமும் வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பல பேர் புகழ்வாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள நம்ம சந்தானம் இப்போ திரும்பவும் பழைய நண்பரான லொல்லு சபா இயக்குனரோட கை கோர்க்க போறாரு. Definitely Arya. I've seen him இப்போ இரண்டாம் உலகன்னு இப்போ ஒரு பார்த்திருக்கேன். Unconditionally standing by people and helping something for betterment of project.